என்னாச்சு? கடவுளே, எங்களை மன்னிச்சிருங்க. நாங்க பண்றது தப்புன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா எங்களை என்ன பண்ண சொல்றீங்க? ஆனா எங்களுடைய நிலைமை அப்படி இருக்கு. எங்களுடைய பாவத்தை நீங்க மன்னிச்சிடுங்க சாமி. நான் பரிகாரம் பண்ணிடுறேன். நான் ஒவ்வொரு வாரமும் உங்க கோயிலுக்கு வந்து. போதும். கடவுள் லஞ்சம் வாங்க மாட்டாரு. முதல்ல இதை எப்படி அடக்கம் பண்றதுன்னு பாரு. என்ன சொல்ற? என்ன நான் கேக்குறேன்? இது என்ன ஜாதியோ என்ன மதமோ யாருக்கு தெரியும்? ஆடா, அதை விட்டு தள்ளு. அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன ஆதார் கார்டை பிரிண்ட் பண்ண போற? தூக்கவல. அதுக்கு இல்லையா, ஒருவேளை இறந்து போனவங்களுக்கு இறுதி சடங்க சரியா செய்யலன்னா அவங்க பேயா அலைவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப நாம என்னதான் பண்றது? எனக்கு இவளுடைய பேர் மட்டும்தான் தெரியும், ஜூலி. ஜூலியா? சரி, எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. இவங்க கையில எப்பவுமே கிராஸ் இருக்கும், உட்டன் பாக்ஸ் இருக்கு. நான் படத்துல பாத்திருக்கேன். என்ன சொல்ற? ஜெயஹிந்த் சார். ஒரு சென்சிட்டிவ் கேஸ் வந்திருக்கு பால்கர்லேருந்து. இதான் என்னுடைய மீடியா. ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் பின்னாடியும் ஒவ்வொரு கொஸ்டின் மார்க் வை. ப்ரூஃப் எல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை. ஒரு பேப்பரில் இந்த பொண்ணு காணாமல் போயிடுச்சுன்னு நியூஸ் வந்துச்சு. இன்னொரு பேப்பரில் அதே பொண்ணை மர்டர் பண்ணியிருக்கிறாங்கன்னு பக்காவான நியூஸ் வந்தது. இந்த கேஸை எங்கேயுமே ஃபைல் பண்ணலை. அந்த பொண்ணோட பேர் அபர்ணா. ஆனால் எல்லாரும் இந்த பொண்ணை ஜூலின்னு தான் கூப்பிடுவாங்க. விஜய், இந்த கேஸை க்ளோஸ் பண்ண சொல்லி என்னை ரொம்ப ப்ரெஷர் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப முரண்பாடாக இருக்கு. ரகுவீரன் சொல்லிட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட் இருக்காரு. அவர் இந்த கேஸை ஓபன் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்றாரு. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை சார். இந்த கேஸை எதனால ஃபைல் பண்ணல? அதோட பொலிட்டீஷியன்ஸ் ஏன் உள்ள வராங்க? இப்படி நிறைய கேள்விகளுக்கு நீ பதிலை கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. இதுக்காக நீ கண்ணை மூடாம வேலை பார்க்க வேண்டியதும் இருக்கு. விஜய், ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும்னா முதல்ல என்கிட்ட பேசிடு. இதுக்கு முன்னாடி கேஸோட என்கொயரி உன் மேலே நடந்துகிட்டு இருக்கு. ப்ளீஸ் என்கிட்ட பேசிடு. உன்னுடைய கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோ. சார், இந்த ஜூலியை பற்றின இன்ஃபர்மேஷன்ல எங்கே கிடைக்கும்? ரகுவீர் இருக்காரு பின்னாடி, வண்டியில தான் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கேஸை சீக்கிரட்டாக வைக்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். டோன்ட் வரி சார், என் டீம் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. சாலிட் எவிடன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் இந்த கேஸை பற்றின விஷயம் யாருக்கும் தெரியாமல் நான் பார்த்துக்கிறேன். ஜெய்ஹிந்த் சார். ஜெய்ஹிந்த். இந்த ஜூலி யாரு? அவ எங்க இருப்பான்னு தெரியுமா? சொல்றது என்ன, வாங்க காட்டுறேன். விஜய் சார் கூட வேலை பார்க்கணும்னா அவர் எப்போ கூப்பிடுவாரு எங்க கூப்பிடுவாருன்னே தெரியாது. இன்னும் உங்க ரிட்டையர்மெண்ட்ல பேலன்ஸ் இருக்கு இல்லையா? அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லனா ஹெட் மாஸ்டர் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுவாரு. அங்க என்ன சிரிப்பு? இல்ல ஒன்றும் இல்லை சார். நான் என்ன சொன்னேன்னா, கில்லர் வந்து ரொம்ப ஆனஸ்டா இருக்கான்னு சொன்னேன். இந்த பொண்ணோட ஜாதியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு இறுதி சடங்குலாம் பண்ணியிருக்கான். இறந்தவங்களை படிச்சுட்டு இருக்கியா? ஐயோ இல்லை சார், நான் சும்மா காமெடிக்காக தான். ரகுவீர், இந்த இடத்த பத்தி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ரிப்போர்ட்டர்ஸோட வேலையே இதுதானே சார். அவங்க நார்மல் ஆளுங்க மாதிரி தான் இருப்பாங்க, ஆனால் எல்லா இடத்துலையும் திரிவாங்க. எந்த நியூஸ் அவங்க கிட்ட அவ்வளோ சீக்கிரமாக வந்துடாது. அதுக்காக ஓடணும் சார். டைம் இருக்கிறப்ப அதை விற்கிற மாதிரி இருக்கும். எங்கள் வயிறு நிரம்பணும்ல சார். இது மூலமா சேனல்காரங்களுக்கு தான் ரொம்ப லாபம். இதில் வர்ற ஆபத்தும் ரொம்ப அதிகம்தான் சார். அப்புறம் இந்த ஜூலி விஷயத்தில் 2 ஆபத்து இருக்குது சார். ரொம்ப நாளாவே நான் இவங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் சார் இருக்கேன். நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா பொலிட்டீஷியன்ஸ் இதுல இன்வால்வ் ஆயிட்டாங்க. இந்த கேஸை க்ளோஸ் பண்ண சொல்றாங்க. ஆமா, இந்த ஜூலி யாரு? ஏதாவது ஃபிலிம் ஆர்டிஸ்டா? இந்த பொண்ணு நார்மலான பொண்ணு தான். ஆனால் இந்த பொண்ணோட கதையை சினிமாவில் கூட பார்க்க முடியாது சார். வாங்க வாங்க பாட்டீல் சார், வெல்கம். வணக்கம்.
எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லபடியா என்ன இருக்கு. பாத்துக்கிட்டே இருக்கிறீங்க? போங்க, சார் வந்துட்டாருல, ஏற்பாடுலாம் பாருங்க. தம்பி, இங்க போங்க. வாப்பா. ஓ, ஓ. வழியில எந்த பிரச்சனையும் இல்ல உங்களுக்கு? பிரச்சனையா? நீ இருக்கும்போது எனக்கு என்ன வரப்போகுது சொல்லு. அப்புறம் பால்கர் கான்ஸ்டிடியூஷன்ல நீ இல்லாம ஒரு இலை கூட அசையாதுல்ல. பாட்டில் சார், நீங்க என்ன வெக்கப்பட வைக்கிறீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த குணம்தாயா எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது. எல்லாம் இங்கேயே வாசல்லையே பேசிடுவோமா இல்லை வீட்டுக்குள்ள போய் பேசுவோமா? போலாம் போலாம், உள்ள வாங்க போலாம். வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. வெல்கம் வெல்கம். ஆனால் நீங்களும் உட்காருங்க. பாட்டில் சார், இவ தான் என்னுடைய சின்ன மருமக, பேரு அப்பர்ணா. கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. நாங்க எல்லாரும் ஆசையா அவளை ஜூலின்னு கூப்பிடுவோம். அப்பனா நானும் அவளை ஜூலின்னு கூப்பிடுறேன். அன்பா. தாட்டியா, உன்னுடைய பெரிய மருமகளை காணுமே, எங்க? அது மாசமா இருக்கிறதுனால வரல. இப்போ இங்க எல்லாத்தையும் சின்ன மருமக தான் பாத்துக்கணும். சரி தாத்தியா, இப்போ உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றேன். அட சொல்லுங்க சார். உன் மேல உள்ள எல்லா கேஸையும் வாபஸ் பண்ணிட்டு உனக்கு ஒரு சீட்டு கொடுக்கலான்னு பார்ட்டியில முடிவு பண்ணிட்டேன். என்ன சொல்றீங்க சார்? இதெல்லாம் உண்மையா? அட உண்மையா தான் சொல்றேன். ரகுவேர், நான் தாத்தியாவுக்கு க்ளீன் ஷீட்டு கொடுக்குறேன். நாளைக்கு நியூஸ்ல போட்டுரு. ஆனா பட்டேல் சார், நீங்க அது ஏதோ பெரிய நியூஸ்ன்னு சொன்னீங்க. அட, நாளைக்கு உன்னுடைய அக்கௌண்ட்ல சின்ன அமௌண்ட்டுக்கு பதிலா பெரிய அமௌண்ட் வரும். இப்ப பண்றியா இல்லையா? ரொம்ப நன்றி பாட்டில் சார், ரொம்ப நன்றி. எனக்கு எதுக்காக நீ நன்றி சொல்ற? உன் மருமகளுக்கு நன்றிய சொல்லு. எல்லாம் இவளுக்காக தான் நடந்துச்சு. அந்த முகத்தை என்னால் மறக்கவே முடியாது சார். அந்த முகத்துக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது சார். ஆக்சுவலாக நான் உங்களை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறேன். ரொம்ப நாளாக அந்த பொண்ணு பட்டேல் சார் வீட்டில் தான் சார் இருந்துச்சு. ஆனால் திடீர்னு 10 நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணு காணாமல் போயிடுச்சு சார். ஆனா உங்களுக்கு இந்த இடத்த பத்தி எப்படி தெரிஞ்சது? சார், அந்த பக்கம் பாத்தியாரா ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு. அவன் பையனும் அவனுக்கு தேவையானவங்களும் பார்ட்டி பண்ணுறதுக்கு இங்கே தான் வருவாங்க. நியூஸ்க்காகவே நான் 8 நாளைக்கு ஒரு முறை இங்கே வந்துடுவேன். இங்கே தான் எனக்கு ஜூலியை பற்றி தெரிஞ்சது. எப்படி? சார், எனக்கு இந்த ஏரியாவை பற்றி ரொம்ப நல்லா தெரியும் சார். இந்த மாதிரி ஆளுங்க இங்கே யாருமே கிடையாது. அப்புறம் இந்த இடத்துல தான் நான் கிராஸை பார்த்தேன். உடனே சந்தேகம் வந்தது. ஜூலி காணாமல் போனது, அப்புறம் இந்த கிராஸ், ஏதோ பெரிய பிரச்சனைன்னு தெரிஞ்சது சார். ஜூலி காணாம போய் 10 நாள் ஆச்சு. ஆனா 8 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சரி, டிசிபி சாருக்கு இதெல்லாம் எப்படி தெரிஞ்சது? பாலிடிக்ஸில் இருக்கிறவங்க எரிக்க மாட்டாங்க, புதைப்பாங்க. அதுக்கப்புறம் டைம் கிடைக்கும் போது அதை வெளியே எடுத்துருவாங்க. இந்த நியூஸை நிறுத்துறதுக்காக வேற பார்ட்டி ஆளுங்க எனக்கு பணம் கொடுத்தாங்க. ஆனால் அது உங்கள் வரைக்கும் வந்து சேர்ந்துருச்சு. போதும் போதும், நிறுத்துங்க சார். இந்த டெட் பாடி 10-15 நாள் ஆயிருக்கும் போல இருக்கு. வெரிஃபை பண்ண வேண்டியது தான். பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் சார். ரகுவீர், இவ்வளவு தெரிஞ்ச உங்களுக்கு இதை பண்ணவங்க பேரும் தெரிஞ்சிருக்கணுமே. சார், பாத்தியாரோ அவங்க ஃபேமிலி ஆளுங்க. ஜூலியை கொல்றதுக்கு அவங்க கிட்ட காரணம் இருந்துச்சு. சார், இவ்வளோ பெரிய ஃபார்ம் ஹவுஸ் இருக்கும்போது யாராவது பார்த்துக்க இருப்பாங்கல்ல. நம்ம போய் அவங்க கிட்டே கேட்கலாம் சார். எந்த பயனும் இல்லை சார். நான் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டேன். அவங்க ஹஸ்பண்டோட 2 பேரும் ஒர்க் பண்ணுவாங்க, மது அப்புறம் குந்தா. எனக்கு தெரியும். ஆனால் அவங்க இங்கே இல்லை. அங்கேருந்து அவங்கள விரட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். யாருக்கும் ஆதாரம் கிடைக்கக்கூடாதுன்னு இப்படி. ஜெய்ஹிந்த் சார். ஜெய்ஹிந்த் சார், தாத்தியாரும் அவங்க ஃபேமிலியும் இன்வெஸ்டிகேட் பண்ணும். எந்த எவிடன்ஸும் இல்லாம அவங்கள நாம இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாது. இங்க பாரு, அவங்க சாதாரண ரவுடிங்க கிடையாது. எலெக்ஷன்ல வேற நிக்கிறான். சார், நீங்க இப்படி கையை கட்டினா வேலை நடக்காது. எனக்கு லீடு கிடைச்சிருக்கு. இங்க பாரு விஜய், கீ சாப்பிடணும்னா அதை ஸ்பூனால தான் சாப்பிடணும். அப்பதான் யாருக்கும் அது தெரியாது. பார்ட்டியில நிறைய பேர் இன்ஃபார்மர்ஸ் இருப்பாங்க. யாரையாவது பிடிச்சி அந்த இன்ஃபர்மேஷனை வெளியிடு. ஆனா அது அந்த பொண்ணு தான் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் வாரண்ட் வாங்கிட்டு நானே வரேன். ஏன்னா அந்த ஜூலிக்கும் தாத்தையா ராவுக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு, அதுல டவுட்டே இல்லை. ஜெய்ஹிந்த் சார். ஜெய்ஹிந்த். குட் மார்னிங் மேடம், எழுந்துருங்க. இன்னைக்கு உன்னோட ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கு. இதை உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். முகல்யாசம், ஒரு லவ் ஸ்டோரி. இன்னைக்கு நீ ரொம்ப ஜாலியா இந்த படத்தை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணு. உன்னோட சார் இன்னைக்கு லேட் நைட் தான் வருவார். சார், இவ என்ன சொல்றான்னு கேளுங்க. நான் படிக்க மாட்டேன், ஸ்கூலுக்கு போக மாட்டேன். அப்படின்னா
என்ன மாதிரி வீட்டு வேலை பார்க்க போறியா? ஆமா, வீட்டு வேலை தான் பாப்பேன். சித்ரா, இது ரொம்ப தப்புமா. படிப்பு ரொம்ப முக்கியம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த உலகத்துல ஒரு பெரிய சாக்லேட் மாளிகை இருக்கு. உண்மையாவா? ஆ, எங்க இருக்கு? அது எனக்கு வேணும். ஆ, அது இப்படியெல்லாம் கிடைக்காது. அது கிடைக்கணும்னா நீ நல்லா படிக்கணும், என்ன மாதிரி பெரிய போலீஸ் ஆகணும். அம்மா, இன்னையில இருந்து நானும் படிக்கிறேன். ஆ, வெரி குட், வெரி குட். நல்லா சொன்ன. இந்த வாங்கிக்க. சாவித்ரி, டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டு டேப்லெட் கொடுங்க. சரிங்க சார். வா போலாம். லக்ஷ்மி சொல்லு. சார், டாடா ராவ் ஆப்போசிஷன்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு நான் எல்லா டீடைல்ஸையும் வாங்கிட்டேன். இந்த நியூஸை ரகுவீர் கிட்ட பணத்தை கொடுத்து நியூஸ் பேப்பர்ல போட சொன்னவங்களோட டீடைல்ஸை தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல அவங்கள பிடிங்க. வேலை ரொம்ப ஈஸி ஆயிடும். எஸ் சார். ஊரு ஃபுல்லா இன்னும் நிறைய போஸ்டர் ஒட்டணும். இன்னொரு விஷயம், பணத்தை பத்திலாம் நீங்க யோசிக்க கூடாது, சரியா? நமிதா மேடம். எஸ். என் பேர் ரேஷ்மி, PSI கிரைம் பிரான்ச் மும்பை. நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன். வாங்க, சொல்லுங்க. நமிதா, உங்களுக்கு ஜூலி எப்படி தெரியும்? நான் அவங்க பேரை மட்டும்தான் கேட்டிருக்கேன். ஆனா மோகனாவை நான் பார்க்க போனப்போ அப்பதான் நான் அவங்கள முதல் தடவை பார்த்தேன். அண்ணா. சரி சரி, பரவாயில்லம்மா. என்னாச்சுண்ணா? நான் என்ன தப்பு பண்ணேன்னு என்னோட சீட்டை எடுத்துட்டு அந்த சரோஜாக்கு கொடுத்துருக்கீங்க. அவங்க பார்ட்டிக்கு வந்து ஒரு வாரம் கூட ஆகல. அதுதான், கொஞ்ச நாள்லயே அவங்க நிறைய புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் நீ இவ்வளோ வருஷம் பார்ட்டியில் இருந்தோம் என்னை இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லை. தாத்யா ராஜ் சரோ எனக்கு கொடுத்த கிஃப்டை நீயும் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். என்ன சொல்றீங்க? ஒரு தடவை போய் ஜூலியை பாரு, எல்லா விஷயமும் உனக்கு புரியும். ஒருவேளை உனக்கு அப்பவும் புரியலன்னா வாழ்க்கை பூரா என் காலடியிலேயே கடை, என் பக்கத்துலேயே உட்காந்துட்டு காற்றுலையே கனவு கொண்டுக்கிட்டே இரு. சார், ஜூலிக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு அவங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அவங்க கூட பொண்ணு காணாம போயிட்டாங்கன்னு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. தாத்தையோட புண்ணியத்துல ஜூலியோட அம்மா கூட ரொம்ப நல்லா இருப்பாங்க போல இருக்கு. கண்டிப்பா இருக்கும் சார். டிக்கெட்டுக்காக வாழ்நாள் முழுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க சார். ஆனா அங்க ஜூலியோட அம்மாவுக்கு ஒரே வாரத்துல கிடைச்சிருக்கு. இதுல ஒண்ணு இல்ல சார், நிறைய இருக்கு. சரி, அதை விட நீ ஒரு வேலை பண்ணு. தாத்தையா வீட்டு மேல ஒரு கண்ணு வை. அப்பப்ப எனக்கு அப்டேட் பண்ணிட்டு. எஸ் சார். லக்ஷ்மி, ஜூலியோட ஃப்ரெண்டு மாதிரி நீ அவ அம்மாவை போய் பாரு. கண்டிப்பா இவங்க ரெண்டு பேருக்கும் சம்மந்தம் இருக்கும். எஸ் சார். தம்பி, சரோஜா அம்மா வீடு எங்க இருக்கு? சரோஜாவா? தெரியாதே. மேம், சரோஜா அம்மா வீடு எங்க இருக்கு? இதுதான். இதுவா? ஆ, தேங்க்யூ. வணக்கம் ஆண்டி. வணக்கம். நீங்க யாரு? ஆண்டி, நான் மிஷிகா. நான் ஜூலியோட கிளாஸ்மேட். ரொம்ப நாளா அவ காலேஜுக்கு வரவே இல்லை. ஜூலி எங்க? உள்ளவா? ஒன்னதான். எப்படி இருக்க? யார் நீங்க? நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. இது தெரியுமா? ரோஜா நோட்டு. உதவி பண்ணா இந்த மாதிரி நோட்டு நிறைய கிடைக்கும். ஜூலி இப்ப இந்த உலகத்திலேயே இல்ல. எப்போ ஆண்டி? இதெல்லாம் எப்போ நடந்துச்சு? அன்னைக்கு ஜூலி பார்ட்டிலேருந்து லேட்டா வந்தா. ஜூலி எப்பவுமே பார்ட்டிக்கு போவா. ஆனா அன்னைக்கு நைட் திடீர்னு அவளுக்கு வாந்தி வந்துச்சு. அப்போ நான் ரொம்ப பயந்துட்டேன். ஹாஸ்பிட்டல்ல கூட அட்மிட் பண்ண. ஆனா
அவ ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி அழாதீங்க ஆண்டி. அவ இறந்து போனதுக்கு ஃபுட் பாய்சன் தான் டாக்டர் சொன்னாங்க. சரி ஆண்டி, நீங்க அவளை எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணீங்க? இதெல்லாம் என்ன? அப்ப இந்த நம்பர்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணுங்க. மதுர் குந்தாவோட ஃபோன் நம்பர் கிடைச்சது. ஒரு 2 நம்பர் ரேஞ்சில் இருக்கு. கால் பண்ணுங்க. ஸ்பீக்கர் ஆன் பண்ணுங்க. ஹலோ ஹலோ மது, எப்படி இருக்கப்பா? எங்க இருக்க? வேலைக்கு ஒரு ஆள் தேவைப்படுது, அர்ஜென்ட்டா வேணும். இப்போதான் எங்கள் ஊர் கல்கத்தாக்கு போய்கிட்டு இருக்கேன். கல்கத்தாவா? உன்னோட ஊர் அவுரங்காபாத் தானே? அட என்னங்க, பணம் எங்கே கிடைக்குதோ அதுதான் எங்கள் ஊர். அவங்க தான் எங்கள் குடும்பம். இங்க எப்போ வருவ? சீக்கிரம் வந்துரு. நம்ம ஓனரு நல்ல பணம் உள்ள ஆளு. ஓனர் எவ்வளோ காசு கொடுத்தாரோ அதை விட எக்ஸ்ட்ராவே இங்கே கிடைக்கும். சரியா? நான் வேணா ஒரு முறை வந்து ஓனரை பார்க்குறேன், அதுக்கப்புறமா கால் பண்ணுறேன். சரி, மறந்து போயிடாத. இவங்க லொகேஷனை கண்டுபிடிக்க. எஸ் சார். ஜூலி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சா? வந்துருச்சு சார். அப்போ உடனே அதை கொடுங்க. இதோ தரேன் சார். இது ஜூலி 3 மாசம் கன்சீவ் இருந்தாளா? கேஸ் சால்வ் ஆயிடுச்சு இல்லை சார்? எப்படி? அவங்களுக்கு தான் இன்னும் கல்யாணமே ஆகலையே சார். கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க ப்ரெக்னென்ட் ஆயிட்டாங்க. அதனால கல்யாணம் பண்ணிக்க போற பையன், அவன் பேரு கூட சாந்தனு சார். சாந்தனு கூட அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பான். அப்போ ஜூலி போலீஸை எடுத்திருப்பாங்க, அதனால அவளை கொண்டு இருப்பான். இவ்வளவு பெரிய பொலிட்டிக்கல் ஃபேமிலியில இருக்கிறவன் அவளை மிரட்டி அபார்ஷன் பண்ண மாட்டானா? இதுக்காக அந்த பொண்ணை கொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இது நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு சின்ன விஷயம் இல்ல, ஏதோ பெரிய விஷயம் இருக்கு. லக்ஷ்மி சொல்லு. சார், ஒரு ஷாக்கிங் நியூஸ். ஜூலி ஃபுட் பாய்சன் மூலமா தான் இறந்திருக்கா. என்ன? ஆமா சார். அவங்க அம்மா ஒரு ஹாஸ்பிட்டல் நேம சொன்னாங்க. நான் அங்கே போயிருந்தேன், எல்லா ரிப்போர்ட்ஸையும் பார்த்தேன். எனக்கு சந்தேகம் வந்ததும் நான் கல்லறைக்கு போய் பார்த்தேன். 15 நாளைக்கு முன்னாடி February 4ஆம் தேதி எரிச்சிருக்காங்க. கல்லறையில் ஜூலியை எரிச்சிருந்தாங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து எப்படி பாடி கிடைச்சிருக்கும்? சார், 2 பேர்ல யாரோ ஒருத்தவங்க போய் சொல்றாங்க. எனக்கு ஒரு டவுட் சார். ஒருவேளை நம்மளை குழப்பி விடுறதுக்காக ரகுவீர் ஏதாவது கதை சொல்றானோ? வாய்ப்பு இருக்கு சார். இந்த நியூஸ் போடுற ஆளுங்களாம் ரொம்ப ஆனஸ்டாலாம் இருக்க மாட்டாங்க சார். உடனே போய் சாந்தனுவையும் சரோஜாவையும் இங்க கூட்டிட்டு வாங்க. ஜூலியோட வயிற்றுல இருந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு சாந்தனுவோட DNA டெஸ்ட்ல தெரிஞ்சிடும். அப்புறம் சரோஜினி சாம்பிள்ஸால அது ஜூலியா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஆனா சார், இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருக்காங்கல்ல, பண்ணா திரும்பவும் நீங்க சஸ்பெண்ட் ஆயிடுவீங்க. இதை பாருங்க, என்னோட சஸ்பென்ஷனை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். சரி, பாபு எப்போ பார்க்குறேன்னு? ஏப்பா சரக்கு என்னமா இருக்கு சார், இங்கிலீஷ் மருந்தாச்சே. இங்க பாரு, நீ எதுக்கும் பயப்படாத. உன்னோட பேரு நிச்சயமா வெளியவே வராது. நம்புப்பா. உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் தயவு செஞ்சு சொல்லிடுப்பா. இந்த பணத்தை வாங்கிட்டு போய்கிட்டே இரு. புரியுதா? சீக்கிரம் சொல்லு. ஏய், எனக்கு ரொம்ப நேரம் இல்லை, உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லு சீக்கிரம். இல்லை எல்லா சார்ஜும் உன் மேலே போட்டு உன்னை தூக்கி உள்ள வச்சிருவேன். உன் ஓனரை பற்றி நீ வெளியே சொல்லலைன்னா உன்னை தூக்கி உள்ள வச்சிருவேன். என்ன புரியுதா? சொல்கிறேன் சார், சொல்கிறேன். அட என்னாச்சு? இங்க பாரு, நான் சும்மா ஒரு 5 நாளைக்கு தானே மும்பைக்கு போறேன். என்னமோ ரொம்ப வருஷம் அங்கேயே இருக்கிற மாதிரி சொல்ற. சாந்தனு ப்ளீஸ், நீங்க என்ன இங்க விட்டுட்டு போயிடாதீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயமா? இல்ல, எதுக்கு? எனக்கு நீ சொல்றதே புரியல. நீங்க இங்க இல்லாதப்போ இங்க பார்ட்டிஸ்லாம் நடக்குது. நான் இங்க யாருன்னே தெரியாதவங்க கூடலாம் படுக்க வேண்டியதா இருக்கு. என்னது? எனக்கு பிடிக்காம தான் இதெல்லாம் பண்ணாங்க. உன்னை யார் இப்படி எல்லாம் பண்ணது? மும்பைக்கு எப்படா கிளம்புற? நாளைக்கு மத்தியானமாப்பா. சீக்கிரம் திரும்பி வா. சாந்தனு ப்ளீஸ், என்னையும் உங்க கூடவே கூட்டிட்டு போயிருங்க ப்ளீஸ். சாந்தனு
என்னம்மா ஆச்சு? ஒன்றும் இல்லை, நீங்க வண்டி ஓட்டுங்க. உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா என்கிட்ட கேளுமா. தயங்காத, சொந்த அண்ணன் மாதிரி நினச்சிக்கோமா என்ன. ஜூலி வந்துட்டியாமா? சரி, நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, நான் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ஜூலி, ஜூலி, என்ன ஆச்சு உனக்கு? எதுக்காக இப்படி பண்ற சொல்லு. பெரிய வீட்டு மருமகளானா நான் சந்தோஷமா இருப்பேன் தானே நீ சொன்ன? அந்த பெரிய வீட்டுல இருக்கவங்க உன் பொண்ணை பிடிச்சி வச்சுக்கிட்டு விபச்சாரம் பண்றாங்க. அம்மா நீயும் சொல்லு, யாராவது மருமகளை வச்சு இதெல்லாம் பண்ணுவாங்களா? சொல்லுமா. அம்மா நீ எதுக்காக பேச மாட்ற? என்ன அந்த சீட்டு தான் உனக்கு முக்கியமா? என்ன விட உனக்கு அது முக்கியமா? சொல்லுமா. என்ன சொல்ற நீ? நமக்கு பேசுறதுக்கெல்லாம் உரிமை இல்ல ஜூலி. நீ இப்ப எவ்வளவு கஷ்டப்படுறியோ அதே கஷ்டத்தை தான் நானும் அனுபவிச்சேன். இந்த ஆம்பளைங்க உலகத்துல எந்த பொண்ணு எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்காம வெளியே வர முடியாது. அப்பனா உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு கூட என்ன அந்த நரகத்துல தள்ளி இருக்க, அப்படிதானே? நீ ஏன் என்ன நரகத்துல தள்ளி இருக்க? எதுக்காக அப்படி பண்ணமா சொல்லு. வாயை மூடிட்டு இருக்கணும். எனக்கும் சில கனவுகள்லாம் இருக்கு. அந்த கனவை நிறைவேற்றுறதுக்கு தான் இப்படி எல்லாம் பண்றேன். நீ இருக்கியே, நீ பண்ணது உன் வாழ்க்கையில செஞ்ச பெரிய தப்புமா. நீ இந்த சீட்டுக்கு பதிலா உன் பொண்ணான என்ன மொத்தமா சரிச்சிட்டியேம்மா. ஜூலி. அம்மா, தாத்தேராவ் உங்களை வர சொன்னாரு. ஏ பொண்ணு, நான் கூப்பிடுறது கேக்குதா இல்லையா? பெரிய பெரிய வீட்டுல பெரிய ரகசியம்லாம் இருக்கும். வாய முடிக்கிட்டு இருக்கணும். நீ ஒண்ணு இங்க தனியாள் இல்ல. நானும் காளியும் எல்லாமே அனுபவிச்சிட்டோம். உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. இருந்தாலும் கூட நீ இந்த வீட்டு மருமக தான். அதனால இதெல்லாம் தப்புன்னு நினைச்சாதானே உனக்கு தப்புன்னு தோணும். இது எல்லாத்தையுமே நீ உன்னோட வீட்டுக்காக பண்ணன்னு நினைச்சுக்கோயேன். அவ சரியா சொல்றா. நான் என்ன தினமும் உன்னை எல்லார் கூடயும் படுக்க சொல்லிட்டு இருக்கேனா? ஏதாவது ஒரு பார்ட்டி அவசரமா கேட்டா அப்பதான் உன்னை படுக்க சொல்லுவேன். அப்ப இதெல்லாம் பண்ணா போதும். போதும், இவளை உள்ள கூட்டிட்டு போ. சரி வா போலாம். இங்க பாரு, இத பாரு, அப்புறம் இதையும் பாரு. இதெல்லாம் அவங்க எனக்கு கொடுத்த நகைங்க. இங்க பாரு, இங்க இவ்ளோ இருக்கு. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. அக்கா, நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? எனக்கு தெரியல. இந்த கேள்வியை என்னை எப்பவுமே யாரும் கேட்டதில்லை. நரகம்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? ஒரு அம்மாக்கு அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா யாருன்னு அவளுக்கே தெரியாது. கல்யாணத்துக்கு அப்புறமா பெரிய வீடு, பெரிய ஆளுங்க, மனசு ரொம்ப பெருசா இருக்குன்னு நினைச்சேன். ஆனா உண்மையான நரகம் எதுன்னு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். என் அப்பா அம்மா 2 துண்டு பிஸ்கெட் தான் சாப்பிடுறாங்க. அதை நினைச்சுதான் நான் அமைதியா இருக்கேன். நீ இங்கிருந்து ஓடிடு. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு தயவு செய்து இங்கிருந்து ஓடிடு. இது ஒரு தங்க கூண்டு. இங்க நம்ம மூச்சு காத்து கூட வாங்க முடியாது. உடனே ஓடிடு. இனிமே எப்பவுமே இங்க திரும்பி வராத. இத வாங்கிக்கோ. இங்க பாரு, அவங்க உன்னை கொன்னுடுவாங்க. இப்போ நான் உயிரோட இருக்கேனா? உன்னை நீ தான் பாத்துக்கணும். உனக்கு வேற வழியே இல்ல. நீ இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். காலந்தி, நீ வெளியே போ. அவளுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். ஒரு நிமிஷம்.
கதவை மூடிட்டு போ. வணக்கம் ஐயா. என்ன ஆச்சு? போ தாழ்பால் போட்டு அப்போ. அட போங்கிறேன். ஏய் போ 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 போ. அட வான்னு சொல்கிறேன். என்ன என்ன தாத்தையா, 4 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தரா? நான் இல்லாமலா? என்ன இதெல்லாம்? நீங்க இல்லாம ஆட்டம் இங்க எப்படி இருக்கும்? டேய் நரேந்திரா, முதல்ல இருந்து போடுறா. நரேந்தர், டிவியில் நியூஸ் வை. பால்கான் சார் தட்டாராவ் சாருக்கு சீட் கொடுத்திருக்காரு. பார்ட்டில இருக்க எல்லா சார்ஜஸையும் அவங்களுக்கு ஃப்ரீ பண்ணிட்டாங்க. இப்ப கோர்ட்டும் அவங்களுக்கு ஃப்ரீ பண்ணுவாங்களா? ரொம்ப நன்றி. ஏய், இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏய், நீ போ ஸ்வீட் எடுத்துட்டு வா. ஸ்வீட் சாப்பிட்டு உன் கேமை நீ ஆடு. சரி சார். என் கேமை நான் ஆடிட்டு வரேன். சார் பெரிய எடுத்த ஆளுங்கன்னு நினைச்சேன், ஆனா இன்னைக்கு தான் தெரியுது. என்ன ஃபேமிலி சார் இவங்க? பணம் அப்புறம் பொண்ணு, அது எப்பேற்பட்டவனையும் மாத்திடும். எங்க எந்த விஷயம் வேலைக்கு ஆகலானாலும் இந்த விஷயம் வேலைக்கு ஆகும். இதுல ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, இதுல பெண்களும் சம்பந்தப்பட்டிருக்காங்க. கலியுக லட்சுமி, பெண்கள் தான் பெண்களுக்கே எதிரி. ஆனா சார் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. இவ்வளவு நடந்து கூட ஜூலி வந்து சைலண்டா தானே இருந்திருக்கா. அப்புறம் எதுக்கு சார் கொண்டாங்க? ஜூலின்னு சாகாம இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. என்னது? இத பாருங்க, சரோஜினி சொல்ற ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா ஜூலி உடம்பு சரியில்லாம இருந்திருக்கா. அவளை கல்லறையில பதிச்சிருக்கா. ரகுவீர் சொன்னது உண்மைனா ஃபார்ம் ஹவுஸுக்கு பக்கத்துல நமக்கு கிடைச்ச அந்த டெட் பாடி ஜூலியோடது. இந்த 2 கதைக்கு நடுவுல உண்மை எங்கேயோ ஒளிஞ்சிருக்கு. சார் அப்படின்னா நம்ம இந்த குந்தானி மதுவை ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு வருவோம். அவங்கள நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லுவோம் சார். ஆமா, அவங்க 2 பேரும் எங்க? சார் அவங்க மொபைல் நம்பர் இன்னும் டிராவலிங்லயே இருக்கு. கொல்கத்தா பக்கத்துல முர்ஷிதாபாத்னு ஒரு ஊர் இருக்கு, அங்கதான் போயிருக்காங்க. அவங்க பார்டரை கிராஸ் பண்ணிட்டாங்களோ என்னவோ. பங்களாதேஷ். எஸ், அங்க லோக்கல் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க 2 பேரையும் அங்கேயே பிடிக்க சொல்லுங்க. டிஎன்ஏக்கு என்ன பண்றது? சுதார் சார், இந்த சாந்தனு பப்புக்கு போவால? போவான் சார். பப்புக்கு போவான், டான்ஸ் பண்ணுவான். நம்பர் 1 ட்ரிங்கர் சார். பப்ல சண்டை நடக்கும்ல? சண்டை நடக்கும் சார். பப்லயும் நடக்கும், வெளியவும் நடக்கும் சார். ஏன் ரத்தம் கூட வரும். டிஎன்ஏக்கு சரோஜினியோட ஒரு முடி போதும். யோ, கண்ணு தெரியாதாயா? என்னடா நீ தானே அடிச்சா? எதுக்கே என்ன இடிச்சுட்டு போன? பொறுக்கி, நான் சரியா தான் போறேன். என்ன பார்த்து இடிக்கிறேன்னு கேக்குறீங்க நீ? இங்க இருந்து போடா, இல்லைன்னா உன் காலை உடைச்சிருவேன். என்ன அடிப்பா? என்ன அடிக்க? யாரையா நீ? உனக்கு எவ்வளவு திமிரு? என் மேல என் மேல கை கூட்டு போடா. உன் விட மாட்டேன். ஏய் போட போட குடியார நாய் சொல்லு. அந்த கடவுளோட கருணையால அவங்க எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. ஒருவேளை சரோஜா அக்காவுக்கு ஏதாவது ஆயிருந்தா நம்ம ஏரியா எப்படி டெவலப் ஆகும் சொல்லு? இந்த ஏரியாக்காக எவ்வளோ பண்ணியிருக்காங்க. பொண்ணு இறந்ததுனால தான் இப்படி ஆயிருக்கும். என்ன இருந்தாலும் அவங்க தான் சொந்த பொண்ணு இல்லைல்ல. 15 வருஷத்துக்கு முன்னாடி ஜூலியை இவங்க தத்தெடுத்து தான் வளர்த்தாங்க. இப்ப ஜூலிக்கு 25 வயசு ஆயிடுச்சு. எனக்கு என்னமோ இதுல பிரச்சனை இருக்குன்னு தோணுது. நேத்து சரோஜினிய பார்த்தேன், என்ன புடிச்சு வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. புடிச்சு வச்சிருக்காங்களா? இப்ப ஜூலியோட டிஎன்ஏவை சரோஜினி டிஎன்ஏவோட மேட்ச் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. சரி, நீ திரும்ப வந்துரு. பிளட் சாம்பிள் ரிப்போர்ட் எப்போ வரும் சார்? அது பதில் சொல்லுங்க சார். அது கொஞ்ச நேரத்தில் வந்துடும் சார். என்ன லேப்ல முகூர்த்தம் பார்த்து கொடுக்க சொல்லியிருக்கீங்களா? இன்னும் 24 ஹவர்ஸ்ல எனக்கு ரிப்போர்ட் வேணும் சார். 24 ஹவர்ஸ் வேணும் சார். எப்படி சார்? மணி 10 ஆயிடுச்சு. சரிங்க சார், நான் போறேன். நான் போய் வேலையை பார்க்குறேன், நீங்க இருங்க.
போடா எப்பா. சாவித்ரி சாவித்ரி, அந்த கேப்சூல் போடுறதுக்கு முன்னாடி சிவப்பு மாத்திரை போடணும்னு எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். அதை நீ எழுதி வச்சிருக்க வேண்டியதானே? ரிப்போர்ட் வந்துருச்சா? சார், பங்காத் போலீஸ்காரங்க ஃபோன் பண்ணாங்க. மதுவையும் குந்தனையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு என்ன டின்னர் ரெடி பண்றீங்களா? கூப்பிடுங்க சீக்கிரம். நான் கூப்பிடுறேன் சார். இப்பவே ஃபோன் பண்ணுங்க. சரிங்க சார், சரிங்க சார். சார், நாளைக்கு சித்ராவுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். எனக்கு 2000 ரூபாய் வேணும் சார். சார், நீங்க எங்களுக்காக எவ்வளவு பண்றீங்க? சாவித்ரி, இது கடன். நான் உதவி பண்ணல. உன் பொண்ணு பெரிய ஆளாகி பெரிய போலீஸ் ஆகி அதை எனக்கு கொடுப்பா. சரிங்க சார். நீ வரும்போது நியூஸ் பேப்பரும் வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வரேன் சார். இப்ப எப்படி இருக்கு? நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. ஒரு கேஸ் பத்தின டென்ஷன் தான் எனக்கு. ஒரு பொண்ணுக்கு பெரிய அநியாயம் நடந்துருச்சு. என் கையை கட்டி போட்டிருக்கானுங்க. இல்லைன்னா சரி சரி, நான் யாரையும் அடிக்க மாட்டேன். சைலண்டாவே இருக்கேன். ஜோதி ஆண்டியால தான் பேசவே முடியாதுல்ல. அப்புறம் இப்படி அவங்க என்ன பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும்? சொல்லாமலே புரிஞ்சுக்கிறத தான் காதல்னு சொல்லுவாங்க. மனசுல நான் ஒன்னு நினைக்கிறேன், அது உங்களுக்கு தெரியுதா? அப்பனா உங்களுக்கு என் மேல பாசமே இல்லையா? ஏய், நில்லு நில்லு நில்லு. நீ உன்னோட மனசுக்குள்ள ஸ்கூலுக்கு போக கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருந்தா அதெல்லாம் கண்டிப்பா நடக்காது. நீ ஸ்கூலுக்கு போயே ஆகணும். நியூஸ் பேப்பர் சார். வா, படிக்கணும்ல. நரேந்திரா, சொல்லுங்கப்பா. நீ ஒரு வேலை பண்ண. மருமகளை கூட்டிட்டு நீ அவங்க அம்மா வீட்டுக்கு போ. சரிப்பா. இந்த ரகுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. என்ன வேணாலும் போட்டுக்கிட்டு இருக்கிறான். நம்ம ஒரு வாட்டி மோகன் கிட்ட பேசணும்ப்பா. அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை. நியூஸ் பேப்பரெல்லாம் எப்போவும் ஆதாரம் ஆகாது. இன்னைக்கு படிக்கிறது நாளைக்கு யாருக்குமே ஞாபகம் இருக்காது. சரிப்பா. என்னது? ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒரு ரியாக்ஷன் இருக்கும் சார். அப்படின்னா நீங்க தாத்தாராவுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க. என்னோட ஆக்ஷனை பாக்குறியாடா? என்னோட ஆக்ஷனை பாக்குறியா? இந்த விளையாட்டுல என்கிட்ட வச்சுக்காத, புரியுதா? ஜூலிய கொன்னதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? மர்டர் தாத்தையா தான் பண்ணாங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா? சொல்லு. ஆதாரம் இல்லாம நாங்க யாரையும் அரெஸ்ட் பண்ண முடியாது, புரிஞ்சுக்க. ஆதாரம் வேணுமா? சரி, நான் உங்களுக்கு ஆதாரம் தரேன். நமிதா மேடம் கிட்ட ஒரு வீடியோ இருக்கு. இவன் சொல்றானே, இவன் பேச்ச நம்பிட்டீங்களா? இவன் ஒரு ரிப்போர்ட்டர். உண்மையை பொய்யாக்குறது, பொய்ய உண்மையாக்குறது தானே இவங்களோட பழக்கம். ஆனா நீங்க தானே மேடம் சொன்னீங்க ஜூலி காணாம போனான்னு தான் நான் சொன்னேன். ஆனா அவ உயிரோட இருக்காளா இல்லையானலாம் எனக்கு தெரியாது. ஆஃபீஸர், ஜூலி எங்க இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் இவனுக்கு பணம் கொடுத்து பப்ளிஷ் பண்ண சொல்லி சொன்னேன். இவன் ஆதாரம் கேட்டான். என்கிட்ட வீடியோ இருக்குன்னு சொன்னேன். அப்படின்னா நீங்க போய் தான் சொன்னீங்களா? உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். உங்களுக்கு ஒரு பொண்ணோட பணம் கிடைச்சதுன்னு இவன் சொன்னான். அதனால நான் நியூஸை பப்ளிஷ் பண்ண சொன்னேன். இவனும் பண்ணிட்டான். சார், நமிதா இப்போ பேச்ச மாத்துறாங்க சார். தாத்தியாரோ தான் கண்டிப்பா பிளாக்மெயில் பண்ணிருப்பான் சார். பண்ணிருப்பான், நடந்திருக்கும். இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. உன் கதையை இத்தோட நிப்பாட்டு. சார், நீங்க அந்த சரோஜனை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா அவன் எல்லாத்தையும் சொல்லிடுவான் சார். நான் சொல்றது பொய்யா இருந்தா அவன்கிட்ட எல்லாத்தையும் கேட்டு பாருங்க. ஜூலிய நமிதா கிட்ட நீ தான் கூட்டிட்டு போனியா? சார், அது பாரு, மரியாதையா உண்மையை சொல்லிடு. இல்லைன்னா சார் உன்னை இங்கேயே அடிச்சு கொன்னுடுவாரு, பாத்துக்க. சொல்றேன் சார், சொல்லிடுறேன் சார். இப்ப சொல்லு. எனக்கு எல்லாமே புரியுது. அதுக்காக நீ அழாதம்மா. எல்லாம் என்னோட தப்புதான். இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காம இருந்திருக்கலாம். அவங்க யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன். யாரையும் விட மாட்டேன். ஒருவேளை கவர்மெண்ட் மேல கை வைக்கணும்னா அதுக்கு எதிர்கட்சியோட தான் நம்ம கை கோர்க்கணும். அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னா, அந்த இடத்துல எனக்கு ஒரு ஆளு தெரியும். அவங்க லாபத்துக்காக கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கம்மா.
இங்க பாரு ஜூலி, நான் உனக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முதல்ல நீ என்ன முழுசா நம்பணும். நாளைக்கு தாத்தா ராவ் உன்னோட ஸ்டேட்மெண்ட்டை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாரு. அப்ப நான் இந்த வீடியோவை சோஷியல் மீடியால போட்டுருவேன். இங்க பாரு, ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணு. என்னோட பேரு அபர்ணா, ஜூலின்னு தான் கூப்பிடுவாங்க. நாம யாரையுமே நம்பக்கூடாது. ஒரு பேக்கப் பிளானும் வேணும். அப்படின்னா அது என்னன்னா, யாராக இருந்தாலும் சரி உன்னை கட்டாயப்படுத்தினாங்கன்னா அதை வீடியோ எடுத்து நாம் ரிலீஸ் பண்ணி ஆகணும். ஜூலி இதுக்கு தயாராக இருந்தா சார், ஆனால் அதுக்கு முன்னாடியே காணாமல் போயிட்டா. நீ என் போலீஸ்கிட்ட போகல? சார், அந்த நமிதா எனக்கு பணம் கொடுத்தாங்க. வீடியோவை பற்றி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. கரெக்டான டைம் வர்றப்ப வீடியோவை வாங்கிடலான்னு நினச்சேன் சார். எந்த மாதிரி ஆளுடா நீ? அவகிட்ட அண்ணன் சொன்னல, பணத்துக்காக நம்பிக்கையே வித்துட்டியா நீ? பணம் கைக்கு வராமல் நம்பிக்கையை எப்படி சார் நம்புறது? அவங்க வாழணும்னா யாரை வேணா என்ன வேணா பண்ணுவாங்க. இவங்க எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்பட்டது யாருன்னா ஜூலி மட்டும்தான் சார். உயிராலையும் சரி, மானத்தாலையும் சரி. சொல்லு. அந்த மது குந்தா வந்துட்டாங்க சார். அங்க இருந்த லோக்கல் போலீஸ் இப்பதான் நம்ம கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. சரி, வரோம். சார், நாங்க எதுவும் பண்ணல சார். நீங்க ஒரு பொண்ணை கொன்னு கிரைமை மறைக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கீங்க. ஒழுங்கு மரியாதை பண்ண தப்போ ஒத்துக்கோங்க. சார், நாங்க ஏழைங்க சார். அந்த பொண்ணுக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்லை சார். அந்த பொண்ணு உயிரோடு இருக்கணும்னு எங்களுக்கு ஆர்டர். அப்ப அந்த பொண்ணு எப்படி செத்தா? ஆர்டர் போட்டது யாரு? சார், இந்த சேர்ல தான் அவன் அந்த பொண்ணை கட்டி போட்டுருந்தான் சார். 2 பேரும் சாப்பாடு வாங்க போனோம். அந்த பொண்ணு இங்கே செத்து போயிடுச்சு சார். உடனே நரேந்திர சாருக்கு கால் பண்ணோம் சார். ஆனால் அவர் ஃபோன் எடுக்கல சார். நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம் சார். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த பொண்ணோட பாடியை ஃபார்ம் ஹவுஸ்க்கு வெளியே புதைச்சி வச்சுட்டோம் சார். லக்ஷ்மி. எஸ் சார். இங்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா? கிடைக்கும் சார். நரேந்திரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வாங்கிக்கோ. ஆனா நரேந்திர சார் மறுபடியும் இங்க வரவே இல்லை சார். அவன் கொன்னதை நீ பாத்தியா என்ன? இல்ல சார். அப்போ நரேந்திரா 2வது தடவை இங்க வரல. அவன் கொல்லலன்னு உனக்கு எப்படி தெரியும்? அவர் சொல்றது உண்மைதான். நீ எதுக்காக இடையில பேசுற? வாயை மூடிக்கிட்டு இரு. புரியுதா? அப்பப்போ பொண்டாட்டி பேச்சையும் கேட்கணும். ஓகே, புரியுதுல? இந்த இடம் ஃபுல்லா கரெக்டா சர்ச் பண்ணுங்க. அவளை பாய்சன் கொடுத்து கொண்டிருக்காங்க. எஸ் சார். சாவித்ரி. ஹலோ சார். ஜோதி அக்காவுக்கு அதிகமா வேர்க்குது. ஃபீவர் குறையுதோ என்னவோ, அதனால தான் வேர்க்கும். சரி, நீ ஒரு வேலை பண்ணு. அவ பெட்டுக்கு பக்கத்துல ஒரு கிரீன் கலர் டேப்லெட் இருக்கும், அத கூட. சரி சார். சார், இந்த பாட்டில் கிடைச்சது. இது கூட சார். இதையும் லேபுக்கு அனுப்புங்க. ஓகே சார். சார், நீங்கள் என்ன தப்பாக நினச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒன்றும் ஜூலியை கொல்லலை சார். அப்புறம் எதுக்காக நீ அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போன? அப்பா, இவ பிரெக்னெண்ட்டாக இருக்காப்பா. காளியேந்தி கூட கன்சீவாக தான் இருக்கா. நம்ம வேலை எல்லாத்தையும் ஜூலி தான் பண்ணணும். நீ ஒரு வேலை பண்ணுப்பா. இவளை கூட்டிட்டு போய் அபார்ஷன் பண்ணிடு. பக்கத்துல வராத. பக்கத்துல வந்தனா கொன்னுடுவேன். எல்லாரையும் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். சொல்றது புரியுதா? யாருமே இங்க உன்னை நம்ப மாட்டாங்க. என் வயித்துல இருக்கிறது நரேந்திரனோட குழந்தை. இது தெரிஞ்சவங்கள நம்ப மாட்டாங்களா? போலீஸ்க்கு ஆதாரம் கொடுப்பேன். இவன் தான் என்ன ரேப் பண்ணான்னு சொல்லுவேன். நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் கல்யாணம்னு சொல்லி என்ன நம்ப வச்சு பார்ட்டில என்ன எல்லாரும் கூட இருக்க சொன்னாங்கன்னு நான் சொல்லிடுவேன். அப்படியே சொல்லு. போலீஸ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடு. பக்கத்துல வராத. எல்லாத்தையும் சொல்லிடுமா, சொல்லிடு. என்னன்னு சொல்லுவ? யாருக்கிட்ட சொல்லுவ? அப்பா, அவளை அடிக்கிறதுனால மட்டும் எந்த லாபமும் இல்லப்பா. அவன் அந்த குழந்தைய தானே ஆதாரமா வச்சிருக்கா. இவளுக்கு நான் அபார்ஷன் பண்றப்பா.
என்கிட்ட இருந்து இவன் எப்படி தான் தப்பிக்கிறான்னு நானும் பார்த்துடுறேன்ப்பா. ஏய் வாடி வா வாடி. இந்த பொண்ணை ஒழுங்கா கவனிச்சுக்கோ. அவ என்ன கேட்டாலும் கூடு, ஆனா அவளை தப்பிக்க மட்டும் விட்டுறாத. சரி சார். சார், அங்க கிடைச்ச பாய்சன் பாட்டில்ல இருந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் நரேந்திர கைரேகையோட மேட்ச் ஆகல சார். உண்மை என்னன்னு உங்களுக்கு இப்பயாச்சும் புரிஞ்சிச்சா சார்? சார், நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, நான் தான் ஜூலியை கொல்லலைன்ட்டு. நான் எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் நம்பலை. நான் நீ கூட்டிகிட்டு வந்த டாக்டர் வேணா இதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வரேன். அன்றைக்கி எங்கள் வேலைக்காரங்க கூட 2 பேர், குந்தா அப்புறம் மது, ஜூலியை குழி தோண்டி புதைச்சிட்டாங்க சார். அவங்களால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு அவங்க 2 பேரையும் பணம் கொடுத்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வேலைக்காக அனுப்பி வச்சுட்டேனே. ஆனால் இந்த மாதிரி என்கொயரிலாம் நடக்கும்னு எங்கள் அப்பாவுக்கு முன்னாடியே தெரியும். அதனால தான் ஜூலி அம்மா சரஸை பார்த்துட்டு அவர் ஒரு கதையை சொல்லி வச்சுட்டாரு. இப்போ நான் கிளம்பட்டுங்களா? ஒருவேளை ஜூலியை நரேந்தர் மர்டர் பண்ணலன்னா வேற யார் பண்ணியிருப்பா? ஒருவேளை ஜூலி இங்க இருக்கான்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப நரேந்திர அன்னைக்கு யாராவது ஃபாலோ பண்ணியிருப்பாங்களா? வாய்ப்பு இருக்கு சார். நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, அன்னைக்கு அங்க எந்தெந்த போன் ஆக்டிவா இருந்துச்சுங்கிறத செக் பண்ணுங்க. எஸ் சார். ஜூலியை கொல்றதுக்கு எல்லார்கிட்டயும் ஒரு காரணம் இருக்கு. நமிதா, சரோஜ், மோகன் தாதா, தாத்தியா ராவ், இவங்கள யாராவது இருக்கும் சார். எனக்கு என்னமோ அந்த சாந்தனு மேல தான் சந்தேகமா இருக்கு. அவர் பெரிய ஃப்ராடு சார். சார், என் சந்தேகம் கரெக்டாக இருக்கு சார். சரோஜா சீட்டை வாங்கி தாத்தியா ராவ் நமிதாவுக்கு சீட்டை கொடுத்துருக்கான். எனக்கு தெரிஞ்ச நமிதா ஜூலியை வச்சு தான் இதெல்லாம் வாங்கியிருக்கணும் சார். தாத்தியா ராவை பிளாக்மெயில் பண்ணி தான் இந்த சீட்டை வாங்கியிருப்பா. இப்படி இருக்குதுன்னா நமிதாவே அவளை கொண்டிருப்பா சார். அதனால தான் தாத்தியா ராவ் மாட்டிக்கிட்டான். சார், இவன் என்ன புதுசா ட்விஸ்ட் கொடுக்குறான்? டேய், நீ ஒரு பெரிய ரைட்டர் தெரியுமா? பெரிய ஆளியா? சுதார் சார், ஒரு வேலை பண்ணுங்க, நமிதாவை அரெஸ்ட் பண்ணுங்க சார். சூப்பர். ஆதாரம் இல்லாம யாராவது அரெஸ்ட் பண்ணா டிபார்ட்மெண்ட்ல என்கொயரி பண்ணுவாங்க தெரியுமா? அப்படின்னா தாத்தியா ராவை அரெஸ்ட் பண்ணுங்க. சார், இந்த நம்பர் தான் சார். அன்னைக்கு இந்த நம்பர் தான் சார் ஆக்டிவா இருந்தது. நான் வரேன் சார். கொஞ்சம் இரு. சார், கைரேகை மேட்ச் ஆகுது சார். டீய கீழே வை. ஆ? டீய கீழே வையினா. இது சார். என்னடா சார், மரியாதையா உண்மையை சொல்லு, இல்ல நிமிஷத்துக்கு 10 அடி வாங்குவேன். சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன் சார். நமிதா என்ன ஜூலியை ஃபாலோ பண்ண சொன்னாங்க. ஜூலி எங்க இருக்கான்னு தெரிஞ்சது சார். ஆனா எனக்கு கதையே கிடைக்கல. ஜூலி உயிரோட இருக்கிறது ஒரு கதையே இல்லை சார். ஒருவேளை ஜூலி இறந்துட்டா எலெக்ஷன் சீட்டுக்காக இப்படி பண்ணிட்டாங்கன்னு இது பெரிய நியூஸ் ஆகும் சார். அதுக்காக சார், நரேந்தர் ஜூலியை அங்க கட்டி வச்சிருந்ததை நான் பார்த்தேன். எனக்கு பெரிய நியூஸ் தேவைப்பட்டது சார். அதனால நரேந்திரன் அங்கிருந்து போன உடனே என் மைண்ட்ல ஒரு பிளான் வந்துச்சு சார். ஆனா மதுவும் குத்தாவும் அந்த பாடியை மறைச்சிருவாங்கன்னு நான் நினைக்கல. ஒரு நியூஸுக்காக எதுவுமே தெரியாத ஒரு அப்பாவி பண்ண கொண்டிருக்கா. சுதார், இவனை இழுத்துட்டு போ. டேய், எழுந்துடுறா. வா. விஜய் அங்கிள், உங்களுக்கு எப்போதுமே லீவே இருக்காதா? கிடைக்காது. எங்க அம்மாவுக்கு கூட கிடைக்காது. ஏன்னா எங்க அம்மாவும் போலீஸ் தானே. ஆமா, என் வைஃபை பாத்துக்கிற டியூட்டியை உன் அம்மாவுக்கு கொடுத்துருக்க. எஸ், அப்பனா நானும் போலீஸ் தானே. போலீஸோட பொண்ணு போலீஸ். இல்ல, போலீஸ் ஆகிறதுனா அவ்வளவு ஈஸி கிடையாது. போலீஸ் ஆகணும்னா ரொம்ப கஷ்டப்படணும், புரியுதா? ஜோதி ஆண்டி கூட அடிக்கடி சொல்லுவாங்க, ஏதாச்சும் வேணும்னா ரொம்ப கஷ்டப்படணும், அதுக்காக நிறைய படிக்கணும்னு. என்ன ஜோதி, கரெக்டா சொன்னா? இன்னைக்கு நாள் முழுக்க நான் உன் கூட தான் இருக்கிறதுன்னு டிசைட் பண்ணிட்டேன். என்ன உண்மையான்னு கேக்குறியா? உண்மையாதான். திரும்ப முதல்ல இருந்தா நீங்க 2 பேரும் என்னதான் பேசிக்கிறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியறது இல்ல.